என்னக்கா? பாரு. எதுக்குக்கா இப்பவே கொடுக்குறீங்க? இன்னும் 20 நாளைக்கு உங்களால நடக்க முடியாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாங்கல்ல. அதனால என் கல்யாணத்தை 1 மாசம் தள்ளி வச்சிருக்கேன்க்கா. இப்போதைக்கு என் கல்யாணத்தை விட நீங்க சீக்கிரம் குணமாகி எந்திரிச்சு நடக்கணும். அதான்க்கா எனக்கு முக்கியம். ஏய், லூசு மாதிரி பேசினு இருக்காத. நீ நீ சின்ன பொண்ணு, அத புரியாம பேசினு இருக்க. ஒரு பொண்ணோட கல்யாணம் மட்டும் குறிச்ச நேரத்துல கரெக்டா நடக்கணும். இல்லனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னென்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். என்னால உனக்கு அந்த கெட்ட பேர் வரக்கூடாது. கல்யாணத்துக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது? அதுக்கு இன்னும் 5 நாள் தான்க்கா இருக்கு. அன்னைக்கே உன் கல்யாணம் நடக்கும். நிச்சயமா நானே வந்து உனக்கு தாலி எடுத்து கொடுப்பேன். எப்படிக்கா? உன் கல்யாணத்துக்கு வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம கல்யாண வேலையை பாரு. நான் நிச்சயமா வருவேன். அக்கா, அப்ப இந்த தாலி உன்கிட்டயே இருக்கட்டும்க்கா. ஆஹா, நான் கரெக்டா கல்யாணத்துக்கு எப்போ வருவேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்துருவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி தாலியெல்லாம் வச்சு சடங்கெல்லாம் பண்ணுவாங்க. அதனால நீ தாலி எடுத்துன்னு போ. தேங்க்ஸ்க்கா. விட்டா நான் பேசிட்டே இருப்பேன். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்கக்கா. நான் வெளியே வெயிட் பண்றேன். எதுக்கு இவன் இங்க வந்துக்கிறான்? நீயும் புருஷனும் சேர்ந்து என் மருமகனை எல்லா விஷயத்திலையும் தோக்கடிச்சீங்க. இப்ப 2வது தடவை ஜெயிலுக்கும் அனுப்பிட்டீங்க. அத தாங்க முடியாம என் மக வீட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. ஆனா கூடிய சீக்கிரம் நீயும் அதே மாதிரி அழுவ. நான் அழ வைப்பேன். அவள் பேபி ஆண்ட சொன்ன போகும்போதே கொசுவத்திய ஏத்தி வச்சுட்டு போன்னு. மறந்துட்டு போயிட்டான் போல. இது ஒரே கொசு தொல்லை தாங்க முடியல. உனக்கு நான் கொசுவா தெரியறனா? சீக்கிரமே உங்க ரத்தத்தை குடிச்சு உங்க 2 பேரையும் காலி பண்றேன். அப்ப தெரியும் இந்த கொசுவோட பலம் என்னன்னு. இனிமே வர ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை அள வச்சுட்டு தான் இருப்பேன். அதனால இந்த பழத்தை எல்லாம் நல்லா சாப்பிடு. அப்பதான் அழுகிறதுக்கும் உடம்புல தெம்பு இருக்கும். பட்டா? யார் இவரு? கோவமா போற மாதிரி இருக்கு. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி வேற இருக்காரு. அந்த ஆளு பெரிய மனுஷன்லாம் இல்லம்மா. சத்யா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமான அந்த வினத்தோட மாமா. என்னது? ஏதாவது சொல்லி சிஸ்டரை வெறுப்பேத்துறதுக்காக தான் இங்க வந்திருப்பான். என்ன சொல்றீங்க? இந்த ஆளோட மருமகன் தான் ஆக்சிடென்ட் பண்ணானா? இவனு பேஷண்ட பாத்துட்டோமா? நன்றி. ஓகே சார். யோ நில்லியா. ஏய், யாருமா நீ? முதல்ல கை எடு. எடு. எடுக்க மாட்டேன். என்ன எங்க சத்யாக்காவை மிரட்டிட்டு போலன்னு வந்தியா? எங்க சத்யாக்காக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியா? மொத்த குப்பமும் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னையும் உன் மருமகனையும் சும்மா விட மாட்டோம். ஏமா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உன் வயசுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகக்கூடாதுமா. கையெடு.
கையெடுமா. லதா கையெடு. எடுக்க நீ மாட்டேன். எதுக்கு இப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? சத்யாவும் பிரபுவும் இவங்களெல்லாம் பாத்துப்பாங்க. நீ கையெடு. எடுங்கறல்ல. ஏய் அண்ணா அந்த பொண்ணு யாருன்னு விசாரிச்சு சொல்ல. சரிண்ணா சரியா? ஆ கையை விடுங்க சார். ஏன் நான் பார்த்ததும் போறேன்? எனக்கு வேலை இருக்கு சார், அதனால தான் நான் போறேன். கையை விடுங்க. விடுங்க சார்ன்னு சொல்றேன்ல. ஏன் செல்வி இப்படி எரிஞ்சு விடுற மாதிரிலாம் பேசுற? சார் முதல்ல கையை விடுங்க சார். விட முடியாது. என்ன பண்ணுவ? சொன்னா கேளுங்க. விடுங்க சார். அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல. இப்படி கையை பிடிச்சி தேவையில்லாம யாராவது பிரச்சனை பண்ணா அரைஞ்சிடுன்னு சத்யாக்கா சொல்லிருக்காங்க. இனி தேவையில்லாம என் பக்கத்துல வராதீங்க. நான் உங்க வீட்டுல வேலை பாக்குறேன், அவ்வளவுதான். வேலை இருந்தா சொல்லுங்க, செய்யறேன். மற்றபடி தேவையில்லாம இன்னும் ரூமுக்கு வர வைக்கிறது, இப்படி கைய பிடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இனிமேல் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இனி என் ரூட்டுக்கு நீ செட் ஆக மாட்டேன். நான் உன் ரூட்டுக்கு வந்து ஒன்ன மடக்கிறேன். அம்மா சொல்லுங்க. யாரை பார்க்கணும்? சத்யாவை பார்க்கணுமா? நேரா போங்க. நீங்க மேம் யாரை சத்யாக்காவை பார்க்கணும்? பார்க்கணும். 1 செகண்ட். ரைட் சைடு போங்க. நீங்க எந்த பேஷண்ட்ட பார்க்கணும்? ஜீவானந்தங்கிற பேஷண்ட்டை பார்க்கணும். ஓ, நீங்க வேற பேஷண்ட்ட பார்க்கணுமா? பக்கத்துல என்ட்ரி போட்டுருங்க மேம். ஏமா வரிசை இவ்வளவு பெருசா இருக்கே, எதுக்கு நிக்கிறாங்க? இவங்க எல்லாரும் ஒரே பேஷண்ட்ட பார்க்க தான் மேம் நிக்கறாங்க. என்னது, ஒரே பேஷண்ட்டை பார்க்க இத்தனை பேரா? ஏமா
ஏதோ நடிகரோ நடிகை ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருப்பாங்க போல, அதான் இவ்வளவு கூட்டம் நிக்குது. ஓ, இங்க நடிகரோ நடிகையோ அட்மிட் ஆகல சார். சத்யாங்கிற ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள பார்க்கதான் இவ்ளோ கூட்டமும் வந்திருக்காங்க. அவங்களுக்காக தனி என்ட்ரி நோட்டே போட்டு வச்சிருக்காங்க. விசிட்டர்ஸ் டைமையும் அதிகப்படுத்திருக்காங்க. ஒரு பொண்ணுக்காக இத்தனை கூட்டம் வந்திருக்குன்னா யார் அவங்க? கட்சியில எதுவும் இருக்காங்களா? ம்ஹும். சத்யா ரொம்ப நல்லவங்க. அவங்க ஏரியால இருக்கிற எல்லாருக்குமே நல்லது பண்ணிருக்காங்க. அதான் அவங்களுக்கு ஒண்ணுனதும் இவ்ளோ பேரும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்காங்க. இந்த டேப்லெட் வாங்கணும், முடிஞ்சிச்சு. ஹலோ, சொல்லுங்க. சாரி, இன்னும் 10 டேஸ்க்கு என்னால் எங்கேயும் வர முடியாது. ஓகே, பாய். சரி, நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், பார்த்துக்கூடா. சிஸ்டர், என் மாப்பிள்ளை நீங்க அம்மல் பேபி தானே கூப்பிடுவீங்க. ஆனா இனிமே நீங்க அவனை அப்படி கூப்பிட முடியாது. ஏன்? இப்பெல்லாம் அவன் எப்படி சண்டை போடுறான் தெரியுமா? சும்மா பின்னி கடல் எடுக்கிறான். ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி அடிக்கிறான். அதனால நீங்க இனிமே அவனை அமுல் பேபின்னு கூப்பிட முடியாது. ஆக்ஷன் பேபி தான் கூப்பிடணும். என்ன சொல்ற குலுபுதம்? எனக்கு ஒன்னும் புரியல. யாராச்சா அமுல் பேபி? சிஸ்டர், நீங்க அன்கான்சியஸ்ல இருந்தப்ப உங்களை காலி பண்ணணும்னு அந்த வினோத் ஒரு ரவுடி அனுப்புனான். அந்த ரவுடிய நம்ம பிரபு ஓட 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 விரட்டிட்டான். வினோத்தா? அவனுக்கு எப்படி நான் ஆஸ்பத்திரியில இருக்கு தெரியும்? என்ன சிஸ்டர் இப்படி கேக்குறீங்க? உங்களை ஆக்சிடென்ட் பண்ண வச்சது இந்த வினோத் தான். அந்த அளவு வந்துட்டான் அவன். இனிமே அவனை சும்மா விட கூடாது. நடுக ஆரம்பிச்சுதான் அவனை வச்சுக்கிறேன். அதுக்கு அவசியமே இல்ல சிஸ்டர். ஏன்னா அவன் அனுப்புன ஆளு சொதப்பிட்டானதும் உங்களை ஏதாவது செஞ்சிடணும்னு அந்த வினோத்தே நேரா வந்தான். அவனுக்கும் என்ன அடிங்கிறீங்க? மாப்பிள, அவன் அடிச்ச ஒவ்வொரு அடியும் சாதாரண அடி கிடையாது, மரண அடி. நம்ம மாப்பிளைக்குள்ள இவ்ளோ தைரியம் இருக்குங்கிறத நானே அப்பதான் பார்த்தேன். உண்மையாவ சொல்ற? நான் அதை பார்க்காம விட்டேனே. வந்துட்டான். ஏண்டா டேய் குலபுதம், ஆமா இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? முதல்ல வெளில போ. அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். சும்மா தொந்தன பேசி அவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. எப்ப பார்த்தாலும் நம்மள திட்டுறதே அவனுக்கு பொழப்பா போச்சு. இவனை பத்தி நம்ம பெருமையா தானே சொன்னோம். அப்புறம் எதுக்கு நம்மள கரிச்சு கொட்டுறான்? ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்டாலே அப்படிதான் போல இருக்கு. நம்ம அமைதியா இருப்போம். மிஸ்டர் குலபுதம், உங்களை வெளியில போக சொல்லி 1/2 hour ஆச்சு. 1/2 hour? ஆனா நீங்க இன்னும் இங்க நின்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் எப்படா பேசுனேன்? மைண்ட் வாய்ஸ் நினைச்சு நீங்க பாடி லாங்குவேஜ்ல எல்லாத்தையும் கன்வே பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க கிளம்பலாம். ஐயோ, அத மறந்துட்டோமே. நீ இன்னும் கிளம்பல. கிளம்புறீங்களா இல்ல? பேபி, குலபுதம் சொன்னதை கேட்டு ஆச்சரியமா இருக்குது. உண்மையிலேயே நீ அவனுங்களை அஷ்டியா? எப்படி அவன் பேபி உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சு? எனக்கு தைரியம் வந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியலங்க. ஆனா எந்த காரணத்துக்காகவும் உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு